தியானத்துக்கு பலவிதமான டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஒரு பேசிக் லெவல் டெஃபினேஷன் இருக்கு. நம்ம ஒரு பேசிக் லெவல் டெஃபினேஷன் எடுத்து இதன் மூலமாக எப்படி நம்ம இந்த தியானத்தை பிராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த தியானம்ன்றது நீங்க எப்படி பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கையில லகான கொடுத்து குதிரை மேல ஏறி உட்காரக்கூடிய ஒரு விஷயம். தியானத்துக்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன் ஏற்கனவே எங்களோட வந்த தன்னார்வலர்கள் முன்னாடி செஷன்ல சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக எண்ணுதல் தியானம். திடீர்னு ஒரு டீ பிரேக் வருது, அந்த டீயை பத்தி தியானம் பண்றீங்க. திடீர்னு ரிலிஜன் போகுது, திடீர்னு ஸ்போர்ட்ஸ் போகுது, திடீர்னு ஒரு அம்மா கிளாக்கை பார்த்தாங்களே அவங்களுடைய மைண்ட் இப்போ அடுத்த கவுண்டர்ல போய் வேலை செய்யணுமே போகுது. இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டே இருக்கும். அப்படி இருப்பதற்கு பதிலாக ஒரே விஷயத்தை தொடர்ச்சியாக எண்ணுவது தியானம். பிசிக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டீச்சர் கையில பஞ்சை கொடுத்துட்டு சூரியன்ட்ட காட்ட சொல்லுவாங்க. மத்தியானம் 12 மணி நீங்க எவ்வளவு நேரம் காமிச்சாலும் மிஞ்சி போனா சூரியன் பட்டு அந்த பஞ்சு என்ன ஆகும், கொஞ்சம் சூடாகும். ஆனா அது எரியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஒரு பூத கண்ணாடி கையில கொடுப்பாங்க, மேக்னிஃபைங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னிஃபைங் கிளாஸ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் சூரியனுக்கு நடுவில் வைக்கும்போது ஸ்பிளிட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு பத்தி என்ன வித்தியாசம். அந்த சூரியனுடைய ஒளியானது குழுமி ஒன்றாக சேர்ந்து அந்த கண்ணாடியில் ஒரு பாயிண்ட் வழியா போகும்போது அதனோட ஃபுல் சக்தி வரும். இதேதான் உங்களுக்கு தியானம்ன்றது உங்களுடைய எண்ணத்திற்கு சக்தியை கொடுக்கிறது. உங்களால எதை பத்தி தொடர்ந்து யோசிக்க முடியுமோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறது எங்களுடைய குருநாதர்கள் சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா இயற்கையானது தன்னுடைய வேலையை செய்து உங்களுக்கு அது எப்படி அடைகிறதுன்றது சொல்லி தருமா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கமும். தியானமும் அதே மாதிரிதான். தினசரி இந்த பயிற்சி நீங்க செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா, தியானத்துல உங்களுக்கு என்ன மெடிடேஷனுக்கு எப்படி பண்ண சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு அனுமானத்தோட உட்காரு. நீங்க முதலாக ஒரு பயிற்சியை கொடுங்க. ஒரே இடத்தை பத்தி மனசுல வச்சுக்கோ. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மெதுவாக பல இடங்களில் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள்னா கிட்டத்தட்ட 60,000 சிதறல்கள் உங்களுடைய சக்தி இருக்கு. 60,000 சைட்ல சிதறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்.